மனித மேம்பாட்டு குறியீட்டின்படி இந்திய தரவரிசை எந்த இடத்தில் உள்ளது? மனித மேம்பாட்டு குறியீடு HDI. HDIல இந்தியாவோட ரேங்க் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா இதுல வந்து ஆண்டு மென்ஷன் பண்ணிருக்கணும். மேபி ஆண்டு மென்ஷன் பண்ணாம விட்டாங்க. சரி, பரவாயில்ல. இது பார்த்தோன்னே பதில் எழுதலாம். இந்தியா ரொம்ப காலமா ஒரு குறிப்பிட்ட ரேங்க்ல தான் சுத்திட்டு இருக்கு இல்லையா? இப்போ நம்ம 2016 படிச்சோம்ல, 2016 வந்து இப்போ நம்ம இந்த கேள்வி பதில் செஷன் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நார்வே, அதுக்கப்புறம் சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரேலியா 2 பேரும் வந்து 2வது ரேங்க்ல இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்தியான்னு சொல்லி இந்தியாவோட ரேங்க் வந்து படிச்சோம். இந்தியாவோட ரேங்க் வந்து அதுல 131 படிச்சோம். ஸோ இந்த ரேங்க்ல தான் இந்தியா ரொம்ப காலமா சுத்திட்டு இருக்கு. அதனால ஆப்ஷன் வச்சு பார்க்கும்போது அந்த 131க்கு க்ளோஸாவோ பக்கத்திலே வேற நம்பர்ஸே இல்லை. இப்ப 131, 32, 33, 34 கொடுத்திருந்தா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆக சான்ஸ் இருக்கு. பட் இங்க ஒரே ஒரு ஆன்சர் தான் இருக்கு. அதனால 159 இல்ல 150 இந்தியா வரவே இல்லை. ஸோ தட் 131 அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியா நம்ம வந்து இந்த கேள்வியில ப்ரெடிக்ட் பண்ணலாம். இந்த HDI ரேங்க்ஸ் வந்து எப்போதுமே கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நிறைய படிக்க வேண்டியது இருக்கு. இந்த கேள்விக்கு வந்து அந்த HDI ரிலேட்டடா ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சோம். 2016 இந்தியாவோட ரேங்க் என்ன? 131. 17 இந்தியாவோட ரேங்க் என்ன? அதே 131. 18 130, 19 129, 2020 131, 2021 அந்த 20 வரைக்கும் பாருங்க, 21 வரைக்குமே 131 இருந்தது. ஆஃப்டர் அந்த கோவிட் பிறகு அல்லது அந்த கோவிட் டைம்ல ரொம்ப பின்னாடி போகுது, 135. அதுக்கப்புறம் 2022ல 133, 23, 24 லாஸ்ட் டைம் நீங்க வந்து 134 படிச்சிருப்பீங்க முன்னாடி கரண்ட் அஃபேர்ஸ்ல படிக்கும் போது. இப்போ ரீசன்ட் டேட்டா படி 130, மறுபடியும் வந்து அந்த 130க்கு வந்துடும். அதோட வேல்யூஸ் எல்லாம் இந்தியா எவ்வளவு எடுத்துருந்துச்சு அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். நீங்க தேவைப்பட்ட அதெல்லாம் வந்து நோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்க, 2016 131 ஆரம்பிச்சு 2026 130க்கே திரும்ப வந்து நிக்கிறோம். ஸோ அரௌண்ட் அந்த 130க்குள்ளேயே தான் சுத்திட்டு இருக்கு. ஒரே ஒரு டைம் மட்டும் ரொம்ப ஸ்டீஃபான ஒரு ஹை இருக்கு. இப்போ 2021 மட்டும் 135க்கு போகுது. இது எல்லா டைம்லயும் பாருங்க 133, 34, 30 குறைஞ்சிட்டே வந்துருச்சு. ஆஃப்டர் கோவிடுக்கு அப்புறம் 135 போயிட்டு 33, இந்த 33 மறுபடியும் 34 போய் 130க்கு வந்துருச்சு. அதற்கு முன்னாடி எல்லாம் 131, 130, 129 இந்த ரேஞ்ச் தான். ஸோ அப்போ ஒரு ஆப்ஷன் செட் பண்ணும்போது மேக்ஸிமம் இந்த மாதிரி ஆப்ஷன் செட் பண்ணாங்கன்னா நமக்கு ரொம்ப ஈஸி, பார்த்த உடனே பதில் அடிச்சிடலாம். இந்தியா வாஸ் அரௌண்ட் 130, 130ல தான் கடந்த 10 ஆண்டுகளாவே இருக்கு. ஸோ அதை வச்சு நம்ம ஆப்ஷன்ஸ் வந்து அடிச்சுட்டு வந்துடலாம். இந்த வேல்யூஸை படிச்சு வச்சுக்கோங்க, மனப்பாடம் பண்ணணும், மிஸ் பண்ணக்கூடாது. இந்த வேல்யூஸ் வந்து தே ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ கரண்ட்ல இந்தியாவோட அந்த HDI வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னா இட் இஸ் 130 as of the recent data. 130 மார்க் அந்த எவ்வளவு ஸ்கோர் பண்ணிருக்கு அதே படிச்சு வச்சுக்கோங்க. 0.685 2023 பாருங்க 0.644, 2022 0.676, 2021 0.633, அதே போல 2020 0.645, இங்க வந்து 2019 0.647 and 2018 0.640, 2017 0.636 and 2016 0.624.